வெல்கம் டு ஹாப்பி டேல்ஸ் வித் மனஸ். இன்றைக்கி வெதர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி சாட்டர்டே. நாங்கள் வந்து ட்ராம்பலின் பார்க் அப்படின்னு சொல்லி இங்கே பக்கத்தில் வந்து நிறையா பார்க்ஸ் இருக்கும். பட் நாங்கள் ஒரு இதில் வந்து மெம்பர்ஷிப் போட்டிருக்கோம். ஸோ அந்த மெம்பர்ஷிப்பை நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, போட்டதோடு சரி. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஓக்வில்லில் இருக்கிற ஆரோ ஸ்போர்ட்ஸ் ட்ராம்பலின் பார்க் தாங்க வந்திருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணி வர மாதிரி இருக்கும். இங்கே என்ட்ரன்ஸில் நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரெயின்னு ஓடிட்டான், உள்ளேயும் இதே மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. எல்லாமே காயின் போட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஷூஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ்க்கு லாக்கர் வச்சுருப்பாங்க. இங்கே வச்சுட்டு தாங்க போகணும். ஷூஸ் அலோடு இல்லை. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருந்தபோது மெம்பர்ஷிப் ஆஃபர் இருந்துச்சு. ஸோ half the ப்ரைஸில் எங்களுக்கு மெம்பர்ஷிப் கிடைச்சிது. ஸோ we grabbed one மெம்பர்ஷிப். அவன் கையில் டேக் போட்டாச்சு. ஒரு 2 hours செம ஃபன் தான். இங்கே 2 ஜெயிண்ட் ஸ்லைட்ஸ் இருக்குங்க. குட்டீஸ் ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க, பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டாங்கன்னா எக்ஸைட் ஆகிடுவாங்க. இளம் கன்று பயம் அறியாது இல்லைங்க. Okay, ready? 1, 2, 3, go! Go, 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 go! நெக்ஸ்ட்டு ஹியூஜ் ட்ராம்பலின் ஏரியா. ஜாலியாக ஜம்ப் பண்ணலாம். கொஞ்சம் சூப்பர்வைஸ்டாக தாங்க இருக்கும். இங்கே டைம் போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண கார்னர்ஸில் இந்த மாதிரி சோஃபாஸ் போட்டு வச்சுருக்காங்க. கூடவே கொஞ்சம் மசாஜ் சேர்ஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. அந்த சேரெல்லாம் நம்ம காயின் போட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ட்ராம்பலின் செக்ஷனில் டாட்ஜ் பால்ஸ்க்கு தனியாக நெட் போட்டு செட் பண்ணியிருக்காங்க. உள்ளே நிறைய பால்ஸ் இருக்கும். உள்ளே விளையாடுற கிட்ஸ் 2 செக்ஷனாக பிரிஞ்சு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பால் போட்டு விளையாடுவாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போனால் நமக்கு இந்த செக்ஷன் ரொம்ப ஃபன்னாக இருக்குங்க. அனதர் இன்ட்ரெஸ்டிங் செக்ஷனுங்க. இங்கே ஏர் பலூன் மாதிரி இருக்கும். நிறைய பேர் வாலில் கிளைம் பண்ணி கீழே விழுவாங்க. நிறைய கிட்ஸ் இதில் ஜம்ப் பண்ணிவிட்டு சூப்பராக பறந்துட்டு இருப்பாங்க. கிட்ஸுக்கு சூப்பர் ஃபன்னாக இருக்கும். ஆதிஸோட ஃபேவரட் ஸ்பாட் இதாங்க. ஜம்பிங் தவிர நிறைய ஜிம்னாஸ்டிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. மெம்பர்ஷிப் அட்வான்டேஜஸ்னு பார்த்தா ஆஃப்டர் மெம்பர்ஷிப் ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஃப்ரீ. மெம்பர்ஷிப் நைட்ஸ் இருக்குங்க. அதாவது எவ்ரி மந்த்து 4th வெனஸ்டேவோ 3rd வெனஸ்டேவோ வந்து மெம்பர்ஷிப் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ. இது போக எவ்ரி டைம் நமக்கு $10 டிஸ்கவுண்ட் இருக்கும். அண்ட் உள்ள வாட்டர் பாட்டில் ஃப்ரீ, ஸ்நாக்ஸுக்கு ஹாஃப் ப்ரைஸ், இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குங்க. பர்த்டே பார்ட்டிஸ் கூட இங்கே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் மெம்பர்ஷிப்பில் நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. நானும் அவங்க கூடவே கொஞ்சம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ நேரம் தான் விளையாடுறதவே பார்த்துட்ருக்கிறது. நம்மளுக்கும் வந்து விளையாடணும் அப்படின்னு தோணுச்சு. நானும் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இன்டோர் ப்ளே ஏரியாவோட மகிமையே நம்மளுக்கு வின்டரில் தாங்க புரியும். ஸோ வின்டர் டைமில் பெருசாக வந்து வெளியே விளையாட கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா ஸ்னோவாக இருக்கும், இல்லை குளிராக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நிஞ்சா வாரியர் ஏரியா. பேருக்கு தகுந்த மாதிரி நிறைய பேலன்சிங் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக ஜாலியாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து நானும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் போல். நமக்கு கொஞ்சம் கம்மி தான்.
இந்த ஏரியா கீழே மேலேன்னு 2 செக்ஷனாக இருக்குங்க. கிட்ஸை விட கொஞ்சம் டீனேஜர்ஸ்க்கு ஆப்டாக இருக்கும். எல்லா ஆக்டிவிட்டீஸும் டீனேஜ் பசங்க பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அவன் கூட விளையாட ஆரம்பித்ததும் என்னை எல்லா இடத்துக்கும் கம்பெனி கொடுக்க சொல்கிறான். இப்போ நானும் அவனும் தான் பிளேயிங் பார்ட்னர்ஸுங்க. இப்ப விடுறா பாப்போம். பஞ்சிங் பேக்ஸ் பார்த்ததும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கைவலி வந்துருச்சு. ஸோ அடுத்த கேமுக்கு வந்துட்டோம். இது நான் பண்ணும்போது என் மைண்டில் இருந்த ஒரே விஷயம் கீழே விழுந்து அடிபட்டுறக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்னு தாங்க. முக்கியமாக இந்த கேமரா வச்சு என்னையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற என் ஹஸ்பண்ட் முன்னாடி விழக்கூடாதுன்னு தான் இருந்துச்சு. ஜாலி, நல்ல வேலைப்பா, நான் விழலை, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். டடா, ஸ்நாக்ஸ் டைமுங்க. ஸ்நாக்ஸுக்கு செப்பரேட்டாக ஏரியா இருக்குது. இங்கே தான் நம்ம சாப்பிட்ணும். இங்கேயும் வந்து நிறையா ஸ்நாக்ஸ் இருக்கும். பீஸா, காஃபி இந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. நம்ம வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். நாங்கள் வீட்டிலேருந்தே ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தோம். ஸோ எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஏன்னா ரொம்ப பசிங்க, வந்து 2 hours ஆச்சு. ஸோ அவ்வளோதாங்க, எல்லாமே ஃபன் பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு. நாங்கள் ஒரு சன்செட் பார்த்து போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நல்லா குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்படியே எங்கள் டே வந்து இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி டேல்ஸ் வித் மனஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி டேல்ஸ் வித் மனஸ். பை பாய்.